அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வேல் அகாடமியில் எஸ்எஸ்சி ஜிடிக்கு நம்ம ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம நிறைய கிளாஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். நடுவில் இன்பிட்வீனில் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், எல்லா வேலையும் ஒரே டைமில் பண்ண முடியல. ஸோ அதனால் யூடியூப்பில் வீடியோஸ் போட முடியல. ஸோ இப்போ எக்ஸாம் டேட் எல்லாமே போட்டாங்க. நியர்லி எக்ஸாம் டேட் கிட்ட வந்துட்டோம். இந்த டைமில் உங்களுக்கு ரீசெண்டாக கேட்ட கொஷின்ஸ் ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஸோ டெல்லி போலீஸாக இருக்கட்டும். இப்போ டெல்லி போலீஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ஆரம்பித்து ஜனவரி வரைக்கும் நடந்துச்சு. ஸோ எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பிப்ரவரியில் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த கொஷினை கம்பைல் பண்ணி ஓகேங்களா, ஸோ அதில் கேட்டிருக்க ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற கொஷின்ஸ் ஓகேங்களா. அதெல்லாம் விடக்கூடாது அப்படின்றதுக்காக அதில் கேட்ட கொஷின்ஸை கம்பைல் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா. அந்த வகையில் நான் இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா. நிறைய பேர் வந்து டைம் அண்ட் ஒர்க் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் இயரில் உங்களுக்கு எஸ்எஸ்சிஜிடியில் டைம் அண்ட் ஒர்க்கில் கொஷின்ஸ் கேட்கல, ஆனால் இந்த வருஷம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அதனால் நான் எம்டிஎஸ் அண்ட் டெல்லி போலீஸ் இது ரெண்டுத்துலேயும் கேட்ட கொஷினை கம்பைல் பண்ணி நான் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கிளாஸோட ஸ்டாண்டர்ட் அப்படின்றது அந்த கொஷின் லெவல் அப்படின்றது ஓரளவு கொஞ்சம் மாட்ரேட் லெவலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது, ஓரளவு மாட்ரேட் லெவலில் இருக்கும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் அந்த பேசிக்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் தெரியலாம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மேபி அது கொஞ்சம் கஷ்டமாகவும் உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். உங்களுக்கு எந்த இடத்துலையாவது கஷ்டமாக ஃபீல் ஆகுது, ஏதாவது புரியலை அப்படின்னா ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் அனுப்புங்க. ஸோ நானும் உங்களுக்கு சொல்யூஷன் போட்டு சென்ட் பண்ணுறேன், இந்த வாய்ஸ் நோட் கொடுக்குறேன். இல்லை நம்ம நண்பர்களும் உங்களுக்கு அதில் வந்து சொல்யூஷன் போட்டு சென்ட் பண்ணி அவங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது கொடுப்பாங்க ஓகேங்களா. ஓகே, டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம்ப்பா. இப்போ இந்த கொஷின் பாருங்களேன்ப்பா. இப்போ நம்ம டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து எம்டிஎஸில் கேட்டிருக்காங்க. இதில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு படிங்க. குழாய்கள் P1 மற்றும் P2 ஒரு தொட்டியை முறையே 5 மணி நேரம் மற்றும் 10 மணி நேரத்தில் நிரப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சொல்கிறாங்க? P1 அப்படின்ற ஒரு பைப்பு 5 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது. ஸோ P2 அப்படின்ற பைப்பு 10 மணி நேரத்தில் ஃபில் பண்ணதுன்னு அவனே கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் குழாய் P3 மட்டும் அதே தொட்டியை 20 மணி நேரத்தில் காலி செய்யும் அப்படின்னு சொல்கிறான் ஓகேங்களா. அடுத்து எம்டி பண்ணுறதை பற்றி சொல்கிறான். அதனால் இது வந்து ஃபில் பண்ணுதுன்னு சொல்கிறான். அடுத்து எம்டி சொல்கிறான். அதனால் நான் வேறு கலரில் இந்த இடத்துல டிஸ்டிங்விஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். குழாய் P3 அப்படின்றது அதே தொட்டியை 20 மணி நேரத்தில் காலி பண்ணுது, எம்டி பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு சில கண்டிஷன்லாம் சொல்கிறான். முதலில் P1 மற்றும் P2 ஆகிய இரு குழாய்களும் திறக்கப்பட்டு 1 மணி நேரத்திற்கு பிறகு P3 குழாயும் திறக்கப்படுகிறது. தொட்டி முழுமையாக நிரம்ப எவ்வளவு மணி நேரம் ஆகும்? இதான் கொஷின் கேட்குறான் ஓகேங்களா. இப்போ இதுக்கு பிஹைண்ட் த கான்செப்ட், அதாவது டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும். அது தெரிஞ்சால் தான் அந்த சம்மை சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸில் அந்த கான்செப்டை சொல்லிடுறேன். அதை லேர்ன் பண்ணிவிட்டு இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இது நானே எழுதியிருக்கேன். இது எப்படின்னா, ஏ அப்படின்ற ஒரு பர்சன் ஒரு வேலையை 5 நாளில் செஞ்சு முடிக்கிறாரு ஓகேங்களா. ஏதோ ஒரு வேலை அதை அவர் 5 நாளில் செஞ்சிடறாரு. ஸோ பி அப்படின்ற ஒரு பர்சன் ஒரு வேலையை 4 நாளில் செஞ்சு முடிக்கிறாரு. இப்போ நான் உங்களை பார்த்து கொஷின் கேட்குறேன். ஏவும் பியும் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த வேலையை எவ்வளோ நாளில் செஞ்சு முடிப்பாங்க? அதான் நான் கேட்குற கொஷின் ஓகேங்களா. இதை எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். இந்த 5 நாள் 4 நாள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பொதுவான எல்சிஎம் எடுக்க போகிறோம். அதை தான் நம்ம மொத்த வேலையை அசியூம் பண்ண போகிறோம். இன்னொன்று, ஏன் அதை எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எல்சிஎம் எடுத்து போடும்போது அது ஈஸியாக வகுப்படக்கூடிய எண்களை வச்சு நம்ம அடித்து போடலாம் ஓகேங்களா. அதனால தான் எல்சிஎம் எடுக்கிறோம், வேறு எந்த ரீசனும் கிடையாது. இப்போ பாருங்களேன், இப்போ மொத்த வேலை வந்து நம்மளா ஏதோ ஒன்று அசியூம் பண்ணுறதுக்கு பதிலாக எல்சிஎம் எடுத்தால் ஈஸியாக கேன்சல் ஆகும்னு சொல்லியிருக்கேன். 5க்கு 4க்கு எல்சிஎம் எடுத்து பாருங்கப்பா, என்ன வருவார்? ரொம்ப ஈஸியான எல்சிஎம் தான். ஒன்று டானா வகுத்தில் போடுங்க, இல்லைனா நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணி போகிறது. உங்களுக்கு எது தெரியுமோ நீங்கள் அதில் போடுங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஈஸியாக எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 20 அப்படின்றது கிடைக்கும். அப்புறம் மொத்த வேலை, தட் இஸ் டோட்டல் ஒர்க் அப்படின்றது 20. இப்போ இதுதான் இவங்க செய்ய வேண்டிய வேலைன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ அடுத்து நான் இன்னும் ஒரு விஷயம் கண்டுபிடிக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் 5 நாளில் செய்கிறார். அப்போ ஒரு நாளைக்கு அவரால் எவ்வளோ வேலையை செய்ய முடிஞ்சுது அப்படின்னா, மொத்தம் இருக்குது 20 வேலை, அதை 5 நாளில் செய்வார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 20/5ன்னு வச்சு அடித்து போட்டு பார்க்கலாமா? ஸோ 1 5 5 4 5 20. அப்போ பாருங்கள், ஒரு நாளைக்கு அவர் 4 வேலை அப்படின்னு செஞ்சார் அப்படின்னா 5 நாளில் 5 × 4 பார்த்தீங்கன்னா 20 வேலையை கம்ப்ளீட் பண்ணுறாரு. அடுத்து இவரை பாருங்களேன். ஸோ இவர் வந்து 4 நாளில் வேலையை செஞ்சு முடிச்சிடுறாரு. அடுத்து 20/4ன்னு அடித்து போட்டு பாருங்களேன். ஒரு நாள் 4, 5 நாள் 20. அப்போ அதாவது பாருங்கள், இவர் ஒரு நாளைக்கு 5 வேலை அப்படின்ற வேகத்தில் செஞ்சார் அப்படின்னா ஸோ 4 நாளில் அந்த 20 வேலையை அவர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். இப்போ இந்த இடத்துல 4 5ன்னு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறன், எஃபிஷியன்சி. அதாவது ஏவால் ஒரு நாளைக்கு இவ்வளோ வேலையை செய்ய முடியும்னு சொல்கிறோம் இல்லையா, பர் டே ஒர்க், ஒரு நாளைக்கான வேலை, அதுதான் வந்து எஃபிஷியன்சி, திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் திறன், எஃபிஷியன்சி, பர் டே ஒர்க்கு.
இப்போ பாருங்கள், நான் என்ன கொஷின் கேட்டிருக்கேன், ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாளில் செஞ்சு முடிப்பாங்கன்னு கொஷின் கேட்டிருக்கேன். ஸோ ஏவும் பியும் சேர்ந்தாங்க அப்படின்னா, இப்போ பாருங்களேன், ஏ வந்து தனியாக வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு 4 வேலையை செய்வார். அதுவே ஏவும் பியும் சேர்ந்தாங்க அப்படின்னா 4 + 5 எவ்வளோப்பா, 9 வேலையை ஒரு நாளைக்கு செஞ்சு முடிப்பார். இப்போ பாருங்கள், மொத்தம் இருக்குது 20 வேலை, இவங்களுக்கு திறன் அப்படின்றது 9ன்னு தெரியும். ஸோ இது பாருங்கள், இது வந்து மொத்த வேலை, இவங்களுக்கு திறன் எஃபிஷியன்சி அப்படின்றது 9 அப்படின்றது தெரியும். இது சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோ நாளில் வேலையை செய்ய போகிறாங்க. ஓகேங்களா? அப்போ டைம் ஒன் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு இதான் கான்செப்ட். இதை தான் ஒரு ஃபார்முலாவாக நம்ம எடுத்துப்போம். இந்த மொத்த வேலை இருக்குது பார்த்தீங்களா, இதை டோட்டல் ஒர்க்கு பை எஃபிஷியன்சி விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ், எவ்வளோ நாளில் இந்த வேலை முடியுது. இதை ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டோட்டல் ஒர்க் அப்படின்றது நம்மளால் எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். அந்த பர் டே ஒர்க், ஒரு நாளைக்கு இவங்களால் இவ்வளோ வேலையை செய்ய முடியும்னு சொல்கிறது எஃபிஷியன்சி. ஓகேங்களா? அதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம்னா நம்பர் ஆஃப் டேஸ் கிடச்சிரும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மொத்த வேலை எனக்கு 20 இருக்குது, இவர் வந்து 9 அப்படின்றது திறன். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 9 வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு தெரியும். உங்கள் 2 பேர் சேர்ந்தாங்கன்னா இதை கேன்சல் பண்ணி பாருங்கப்பா. ஸோ 9 9 2 9 18. ஸோ ரிமைனிங் எவ்வளோப்பா இருக்கும், 2 இருக்கும், டிவைட் பை 9. ஓகேங்களா? 2 by 9 days. அப்போ ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா 2 by 9 டேஸில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிப்பாங்க. இதான் கான்செப்ட். ஓகேங்களா? அப்போ டைம் ஒன் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஒர்க்கு பை எஃபிஷியன்சி விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ், மொத்த வேலை பை திறன் விச் இஸ் ஈக்குவல் டு நாட்கள். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ டேரெக்டாக கொஷினுக்குள்ளே வந்துடும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகேங்களா? இங்கே என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த P3 பைப்பு எம்டி பண்ணுதுன்னு சொல்கிறான். ஓகே, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். முதல்ல அந்த கொடுத்துருக்க, இப்போ வந்து P1 வந்து 5 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது, P2 10 மணி நேரம், P3 20 மணி நேரத்தில் எம்டி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதுக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுதான் அந்த டோட்டல் ஒர்க்காக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? மொத்த வேலையை எடுத்துக்க போகிறோம். 5 10 20 எல்சிஎம் எடுத்தால் என்ன வருவார், கண்டிப்பாக ஆப்வியஸாக 20 தான் வருவார். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், டோட்டல் ஒர்க் அப்படின்றது, ஸோ இந்த இடத்துல 20 அப்படின்றது வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், டோட்டல் ஒர்க்கு 20. ஸோ இவர் வந்து 5 நாளில் முடிக்கிறார் அப்படின்னா அடுத்து திறன் கண்டுபிடிக்க போகிறோம், எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ P அப்படின்ற பர்சன், இந்த P1 அப்படின்ற பர்சன் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலையை செய்வார், 20 by 5 அடிச்சு போட்டால் எவ்வளோ வருவார், ஸோ 4. ஒரு நாளைக்கு 4 வேலை அப்படின்ற விதத்தில் செஞ்சார் அப்படின்னா 5 நாளில் 20 வேலையை கம்ப்ளீட் பண்ணுவார். அடுத்து பாருங்களேன், 20 by 10 என்னப்பா, ஸோ 2. அப்போ ஒரு நாளைக்கு 2 வேலை அப்படின்ற விதத்தில் செஞ்சார் அப்படின்னா ஸோ 10 மணி நேரத்தில், இங்கே நாளை அப்படின்றதுக்கு பதிலாக டேஸ்க்கு பதிலாக மணி நேரத்தில் கொடுத்துருக்காங்க, அதனால் மணி நேரத்தை எடுத்துக்கோங்க. அப்போ 10 மணி நேரத்தில் இந்த 20 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். அடுத்து பாருங்களேன், இது வந்து எம்டி பண்ணுது. எம்டி பண்ணாலுமே சரி, எப்படி எம்டி பண்ணுதுன்னு பாருங்கள், 20 by 20. ஓகேங்களா? அப்போ 1ன்னு கிடைக்கும். அப்போ 1 மணி நேரத்தில் அந்த 1 லிட்டர் தண்ணி அந்த விதத்தில் வெளில அனுப்புது. அப்படி அனுப்பும்போது தான் 20 மணி நேரத்தில் அது எம்டி பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இப்போ எஃபிஷியன்சி எடுத்துட்டோம். அவன் என்னப்பா சொல்கிறான், அதாவது P1 P2 ரெண்டும் சேர்ந்து 1 மணி நேரத்துக்கு திறக்கப்படுகுதாமா. ஓகேங்களா? அப்போ P1 P2 சேர்ந்தால் எவ்வளோ வருவார், 4 + 2 என்னது 6. அப்போ இவங்களோட எஃபிஷியன்சி அப்படின்றது 6. ஓகேங்களா? அப்போ இந்த 6ன்ற எஃபிஷியன்சியை கொண்டு 1 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அப்போ எவ்வளோ ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, ஸோ 6 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் இருக்கிறதே 20 தான். ஓகேங்களா? 20ல் 6 போனால் எவ்வளோப்பா, ஸோ 14. ஃபஸ்ட்டு நம்ம தூக்கி கரெக்டாக எழுதணும். அடுத்த கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு பிறகு P3 குழாயும் திறக்கப்படுகிறது. இப்போ P3யும் திறந்தால் என்ன பார்க்கும், இப்போ இது ரெண்டும் ஃபில் பண்ணுது, இது எம்டி பண்ணுது. ஓகேங்களா? அப்போது 4 + 2 - 1 அப்படின்ற விதத்தில் இவங்க எஃபிஷியன்சி இருக்கும். அப்போ என்னப்பா, 4 + 2 6, 6ல் 1 போனால் எவ்வளோப்பா, 5. அப்போ P3யை திறந்துட்டாங்க அப்படின்னா இவங்க எஃபிஷியன்சி அப்படின்றது 5ஆக மாறிடும். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 1 மணி நேரம் வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ எவ்வளவு மணி நேரம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு 14 ஒர்க் இருக்குது, இவங்களோட எஃபிஷியன்சி அப்படின்றது 5. இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே 19/5, 7/2, 14/5 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அப்படியே குறுக்கு மல்டிப்ளை பண்ணி அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கப்பா. 5 5 5 + 14 எவ்வளோப்பா, 19/5 மணி நேரம். ஓகேங்களா? அதாவது டைம் ஒன் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது ஃபார்முலா. ஸோ டோட்டல் ஒர்க்கு பை எஃபிஷியன்சி விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ். இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம், இந்த எஃபிஷியன்சி அந்த பக்கம் கொண்டு போயிருப்போம். இந்த இடத்துல டேஸுக்கு பதிலாக மணி நேரத்தில் கொடுத்துருக்கான், அவ்வளோதான். ஸோ 6ன்ற எஃபிஷியன்சி 1 மணி நேரம் வேலை பார்க்குது. அப்போ 6 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ரிமைனிங் ஒர்க்கு 14. அந்த 14 ஒர்க்கை வந்து யார் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
P1 P2 P3. இந்த P3 அப்படின்றது எம்டி பண்ணுற பைப்பு. ஸோ அதனால் அவங்க எஃபிஷியன்சி ஒன்று குறையும். ஓகேங்களா? அப்போ 4 + 2 6, 6ல் 1 போனால் 5. இந்த 5ன்ற எஃபிஷியன்சி கொண்டு இப்போ 14 அப்படின்றது ஒர்க்கு. இந்த 5ன்ற எஃபிஷியன்சி கொண்டு எவ்வளோ மணி நேரத்தில் முடிப்பாங்க? இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 16/5 14/5 அதே மாதிரி ஜஸ்ட் அப்படியே குறுக்கு மல்டிப்ளை பண்ணி கொடுத்து வச்சுருக்கான். ஓகேங்களா? இன்னும் அப்படியே புள்ளி வச்சு அடிச்சு போட்டுலாம் கொடுக்கல. அதனால் நம்ம அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 19/5 ஹவர்ஸ் அப்படின்றது கிடைக்கிறாரு. எங்கே பாருக்காரு? ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த கொஷின் பாருங்களாப்பா. இதுவும் எம்டிஎஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்க முடியும். ஓகே, ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளோ நல்லப்பா முடிக்கிறதா சொல்லிட்டாங்க? 18 days அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏ மட்டும் அவ்வேலையை முடிக்க 30 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏ மட்டும் தனியாக வேலை பார்க்குறாரு அப்படின்னா 30 நாளில் முடிக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. அவர்கள் இருவரும் இணைந்து சில நாட்கள் வேலை செய்தனர். ஓகேங்களா? 2 பேர் சேர்ந்து ஏதோ சம் பர்டிகுலர் டேஸ் வேலை பார்க்குறாங்களாமா. பின்னர் ஏ சென்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மீதமுள்ள வேலையை பி முடித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை முடிய மொத்தம் 20 நாட்கள் ஆனது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அந்த வேலை முடியறதுக்கு 20 நாள் ஆச்சாமா. அவர்கள் இருவரும் இணைந்து எத்தனை நாட்கள் வேலை செய்தனர்? இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன்? டோட்டல் ஒர்க்கு, மொத்த வேலை அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ 18 30க்கு ஓகேங்களா? எல்சிஎம் கண்டுபிடிச்சி பாருங்களேன். நீங்கள் டானா வகுத்தில் போட்டாலும் சரி, இல்லை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டாலும் சரி. ஓகேங்களா? இன்னொரு ட்ரிக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த நம்பர் இருக்குது அப்படின்னா, ஏன்னா இதில் ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருப்பான். இப்போ இந்த 30 இருக்குது அப்படின்னா 30ஓட மல்டிப்ளிகேஷனில் செக் பண்ணி பாருங்கள் அந்த எல்சிஎம் அப்படின்றது. இப்போ 30 பாருங்கன்னா 18ஆல் வகுப்படுமான்னு பாருங்கள். கண்டிப்பாக வகுப்படாது. இப்போ அடுத்து 30ஓட மல்டிப்ளிகேஷன் என்னப்பா? 30 60 90 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அடுத்து 60 எடுத்து செக் பண்ணி பாருங்களேன். 60 வந்து 18ஆல் முழுசாக வகுப்படுவான்னு பாருங்கள். கண்டிப்பாக வகுப்படாது. அதுவே 90 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 18ஆல் வகுப்படும். அப்போ நீங்கள் இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு 90 தான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ மொத்த வேலை, டோட்டல் ஒர்க் அப்படின்றது 90 90. இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த டோட்டல் ஒர்க் அப்படின்றது 90 அப்படின்னா ஏபிக்கு எஃபிஷியன்சி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். திறன் என்ன அப்படின்றது என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 90/18 என்னப்பா? 5 18 90 வரும். கரெக்டுங்களா? அடிச்சு போட்டோம் அப்படின்னா 5. அப்போ ஏ + பி 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்கன்னா அவங்களோட ஒரு நாளைக்கான வேலை அப்படின்றது 5. அதுக்கப்புறம் பாருங்கள், ஏ மட்டும் தனியாக வேலை பார்க்குறாருன்னா அவரோட எஃபிஷியன்சி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 90/30 என்னப்பா வரும்? 3. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி அப்படின்றது 3. ஓகேங்களா? இப்போ நம்மளை என்னெல்லாம் சொல்கிறான்? கண்டிஷன் என்ன சொல்கிறான் ஃபஸ்ட்டு? இப்போ ஏ + பி 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எஃபிஷியன்சி 5, ஏக்கு மட்டும் எஃபிஷியன்சி 3. ஓகேங்களா? அப்போ இதுலேருந்தே கம்பேர் பண்ணி பியோட எஃபிஷியன்சி என்னன்னு எழுத முடியும் இல்லையா? அதாவது ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா எஃபிஷியன்சி 5, ஏக்கு மட்டும் 3ன்னு தெரியுது. இந்த 3 கூட எதை கூட்டினாப்பா நமக்கு 5 கிடைக்கும். 2 கூட்டினா 5 கிடைக்கும். அப்போ பியோட எஃபிஷியன்சி அப்படின்றது 2. ஓகேங்களா? இதை பார்த்தோன்னே நம்மளால் எழுத முடியும். ஒரு கண்டிஷனை அப்ளை பண்ணி பாருங்களாப்பா. இப்போ ஏக்கு என்ன எஃபிஷியன்சி, பிக்கு என்ன எஃபிஷியன்சி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அவன் சொல்கிற கண்டிஷனை இப்போ அப்ளை பண்ண போகிறோம். அவர்கள் இருவரும் இணைந்து சில நாட்கள் வேலை செய்தனர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பின்னர் ஏ சென்று விட்டார். மீதமுள்ள வேலையை பி முடித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேலை முடிய மொத்தம் 20 நாட்கள் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், வேலை ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் யார் கூட இருந்திருப்பாங்கன்னா பி வந்து கூட இருந்திருக்காரு. ஓகேங்களா? அந்த பி அப்படின்ற பர்சன் 20 நாளும் வேலை பார்த்துருப்பாரு. ஏ தான் ஏதோ சம் டேஸ் ஒர்க் பண்ணிவிட்டு சம் டேஸ் போயிருப்பார். ஓகேங்களா? அப்போ அந்த பி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் எவ்வளோ ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பார்ன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பியோட எஃபிஷியன்சி அப்படின்றது 2. ஓகேங்களா? அவர் எவ்வளோ நாள் இப்போ வேலை பார்க்குறாரு? 20 நாள் வேலை பார்க்குறாரு. அப்போ எவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காருன்னு கண்டுபிடிச்சிடலாமா? 2 × 20 எவ்வளோப்பா? 40. அப்போ மொத்த 90 வேலையில் இந்த 40 வேலையை பி மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிமைனிங் எவ்வளோப்பா வேலை இருக்கும்? மீதி இருக்கிறது ஒரு 50 வேலை. இந்த 50 வேலை யார் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னா ஏ ஒரு ஆளாக தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏன்னா பியோடைய மொத்த வேலை ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் அந்த 20 நாளுக்கான ஒர்க்கை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த 50 வேலையை யார் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏவா மட்டும்தான் இருந்தாகணும். 50 அப்படின்றது இந்த இடத்துல டோட்டல் ஒர்க்கு. எஃபிஷியன்சி என்னப்பா? ஏவோட எஃபிஷியன்சி என்னது? 3. சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். 16 3 48. ரிமைனிங் என்னப்பா இருக்கும்? 2/3 days. அப்போ பாருங்கள், ஏ எது வரைக்கும் பார்த்துருப்பாரு? 16 2/3 நாள் வேலை பார்த்துருப்பாரு. இப்போ பாருங்கள், அவர்கள் இருவரும் இணைந்து, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஏ வந்து 16 2/3 நாள் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவர் யார் கூட சேர்ந்து வேலை பார்த்தாரு? பி கூட சேர்ந்து வேலை பார்த்துருக்காரு. அப்போ பியும் இன்டெரக்டாக நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ 2 பேர் சேர்ந்து வேலை செஞ்ச நாட்கள் 16 2/3 நாட்கள். ஓகேங்களா? இதில் எனக்கு ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகுது, எனக்கு புரியலைன்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னொரு ஸ்டெப்பு கொஞ்சம் அடிஷ்னலாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்களேன், நமக்கு முடிய வேண்டிய வேலை என்னப்பா? மொத்தம் 90 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏவும் பியும் சேர்ந்து சம் எக்ஸ் டேஸ் வேலை பார்க்குறாங்க. அதனால் 5xன்னு எடுத்துக்கிறேன். 5ன்றது எஃபிஷியன்சி,
எக்ஸ் டேஸு. இப்போ அடுத்து பாருங்களேன், மொத்த வேலையும் 20 நாளில் முடியுதுன்னு எனக்கு தெரியும். இங்கே எக்ஸ் டேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் ஏ போயிடுறாரு, சம் டேஸ் கழிச்சு ஏ போயிடுவார். அப்போ பியோடைய எஃபிஷியன்சியை மட்டும் வச்சுக்கோங்க. பியோடைய எஃபிஷியன்சி 2. இவர் எவ்வளோ நாள் இப்போ வேலை பார்த்துருப்பாரு? அந்த 20 மைனஸ் எக்ஸ் டேஸு. ஓகேங்களா, இதை இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ் டேஸில் ஏவும் பியும் சேர்ந்து வேலை பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சம் டேஸ்க்கு அப்புறம் ஏ போயிடுறாரு. அப்போ அந்த பீன்ற ஒரு பர்சன் மட்டும் இதில் எக்ஸ் டேஸ் போகணும், ரிமைனிங் இருக்கிற 20 மைனஸ் எக்ஸ் டேஸ் ஒர்க் பண்ணியிருப்பாரு. இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, ஒன்று உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குன்னா இந்த மாதிரி போட்டுருங்க. இல்லை எனக்கு ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டேலி பண்ணி போடுங்க. இப்போ பாருங்களேன்ப்பா, இதில் ஒரு 5x கிடைக்குமா? இல்லை 2 × 20 எவ்வளோப்பா? ஸோ 40 கிடைக்கும். ஸோ -2x which is equal to 90. 5xல் 2x போனால் எவ்வளோ வருவார்? 3x. இந்த இடத்துல 90 இருக்குது. இந்த +40 அந்த பக்கம் போச்சுன்னா -40. ஓகேங்களா, அப்போ 15 கிடைக்கும். 90ல் 40 போனால் 50. இப்போ பாருங்கள், 50/3 எவ்வளோ வருவார்? அதுவே 16 2/3 டேஸ் தான் வந்திருப்பார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஏவும் பியும் சேர்ந்து வேலை பார்த்த நாட்கள் அப்படின்றது 16 2/3 டேஸ். ஏ மட்டும் வேலை பார்த்த நாட்கள் அப்படின்னாலும் 16 2/3 டேஸ். ஓகேங்களா, புரியுதுங்களா? அதுவே பி வந்து 20 நாளும் வேலை பார்த்துருப்பார். பி ஏ கூட சேர்ந்து வேலை பார்த்த நாள் தான் 16 2/3 டேஸ். ரிமைனிங் இருக்கிற நாளும் அந்த பி அப்படின்றது கண்டினியூ பண்ணி மொத்தம் 20 நாள் முடிச்சிருப்பாரு. த நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின். இப்போ அடுத்து இந்த கொஷின் பாருங்களேன்ப்பா, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆர் மட்டும் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிக்க முடியும். ஓகேங்களா, நல்லா பாருங்கள், ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் அப்படின்ற விதத்தில் 6 நாள் வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆர் வந்து ஒட்டு மொத்தமாக அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு மணி நேரம் எடுத்துப்பார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம், அதே மாதிரி 6 நாள் வேலை பார்க்குறாரு. 6 × 5 எவ்வளோப்பா? ஸோ 30 மணி நேரம் எடுத்துப்பார். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்களேன், எஸ் மட்டும் அதே வேலையை ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து 4 நாட்களில் முடிக்க முடியும். ஓகேங்களா, அப்போ பாருங்கள், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்குறாரு, அதே மாதிரி 4 டேஸ். அப்போ 4 × 8 எவ்வளோப்பா? 32 மணி நேரம். அப்போ எஸ் மட்டும் அந்த வேலையை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு 32 மணி நேரம் எடுத்துப்பார். இதை தூக்கி நான் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் என்ன கேட்குறான்னு பாருங்கள். அதே வேலையை 3 நாட்களில் முடிக்க அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிப்போம்? இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறது. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய வேல்யூவாக தான் வரும், எடுத்து பாருங்கள். இருந்தாலும் இப்போ பாருங்களேன், ஸோ 32 நம்ம எப்படி எழுதலாம்? 2/5. ஓகேங்களா, அடுத்து 30 எப்படி எழுதலாம்? 5 × 6 30ன்னு எழுதலாம். 6 எப்படி எழுதலாம்? 3 × 2ன்னு எழுதுவோம். ஓகேங்களா, இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் எத்தனை வெரைட்டி இருக்கோ அது எல்லாமே எழுதிப்போம். 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, எழுதுங்க. ஸோ 2 3 5 எழுதியாச்சு. இருக்கிறதுலே அதிகபட்ச பவர். ஸோ 2/5. 3யோட அதிகபட்ச பவர் என்னப்பா? 1 தான். 5வோட அதிகபட்ச பவர்னாலும் 1 தான். ஓகேங்களா, ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 2 இந்த இடத்துல 2/5 இருக்கு இல்லையா? இப்போ 2/5 32 நமக்கு தெரியும். I3 எவ்வளோப்பா? 15 நமக்கு தெரியும். இது ப்ராடக்ட் பண்ணி பாருங்கள். 10ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா 320, 5ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா அதில் பாதி, அப்போ 160. அப்போ ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 480 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் போட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி எல் டிவிஷன் மெத்தட். ஓகேங்களா, 32 30 இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 2வது வாய்ப்பாடில் பிரித்து பாருங்கள். அப்புறம் திரும்ப 2வது வாய்ப்பாடு வருதான்னு பாருங்கள், இல்லை 5வது வாய்ப்பாடு வருதான்னு பாருங்கள். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடியது எல்லாமே ப்ரைம் நம்பராக எடுக்கணும். ஓகேங்களா, இப்படி தான் எடுத்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ மொத்த வேலை அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் எவ்வளோப்பா கண்டுபிடிச்சிருப்பேன்? மொத்த வேலை டோட்டல் ஒர்க் அப்படின்றது ஸோ 480 அப்படின்றது கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், ஆர் வந்து ஒட்டு மொத்தமாக ஸோ 30 மணி நேரம் எடுக்கிறாரு அந்த வேலையை முடிக்கிறது. ஓகேங்களா, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 30 மணி நேரத்தில் முடிக்கிறார் அப்படின்னா ஒரு திறன் என்ன, ஒரு நாளைக்கு அவரால் எவ்வளோ ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்றது பார்க்க போகிறேன். இப்போ திறன் வந்து செக் பண்ண போகிறேன், எஃபிஷியன்சி செக் பண்ண போகிறேன். இந்த இடத்துல 480 இருக்குது, இங்கே 30 இருக்குது. ஓகேங்களா, 480 30ஆல் அடித்து போட்டு பாருங்கள். 480/30 0 0 கேன்சல் ஆகிடும். 1 3 3 16 3 48. அப்போ பாருங்கள், 1 மணி நேரத்தில் 16 ஒர்க் அப்படின்ற விதத்தில் ஒரு ஒர்க் பண்ணால் மட்டும்தான். ஸோ 30 மணி நேரத்தில் அந்த 1 மணி நேரத்துக்கு 16 ஒர்க்கு. அப்போ 30 மணி நேரத்தில் 30 × 16 எவ்வளோப்பா? ஸோ இந்த 480 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். அப்போ அந்த இடத்துல 16. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்ததுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா அதான் டோட்டல் ஒர்க்கு, மொத்த வேலை அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்களேன், சம் டேஸ் நாட்கள் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஏ 4 நாளில் முடிக்கிறாரு, ஸோ பி 5 நாளில் முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல இந்த மாதிரி மணி நேரத்தில் நம்ம எடுத்து எழுதுவோம். அப்போ இதோட அர்த்தம் இந்த இடத்துல மணி நேரம் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போது மொத்த வேலை 480. ஸோ அவர் 30 மணி நேரத்தில் ஒர்க்கை முடிக்கிறாரு. அப்போ 480/30ன்னு போட்டால் 16. அப்போ 1 மணி நேரத்துக்கு அவர் 16 ஒர்க் அப்படின்ற விதத்தில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் 30 மணி நேரத்தில் 30 × 16ன்னு பெருக்கிறோம் அப்படின்னா அந்த 480 நமக்கு கிடைக்கும். அந்த 480 ஒர்க் அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. நமக்கு ஒரு புரிதல் தேவை.
இப்போ அடுத்து பாருங்களேன். ஸோ 480/32 இதை கேன்சல் பண்ணி பாருங்கள். ஸோ 1 டைம்ஸ் ஆஃப் 32 வருமாப்பா. ரெமனிங் எவ்வளோ வரும்? 8ல் 2 போனால் 6, ரெமனிங் 1, 160 வரும். ஓகேங்களா? ஸோ 5 டைம்ஸ் போட்டு பார்த்தோம் அப்படின்னா 15 தடவை அடிக்கலாம். 5 × 32 160 கிடச்சிரும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இவரோட திறன் அப்படின்றது 15. இப்போ எஃபிஷியன்சி எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சி எழுதிட்டேன். இப்போ அடுத்து அவன் என்ன கேட்குறான்னு பாருங்கள். அதே வேலையை 3 நாட்களில் முடிப்பதற்கு அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ மணி நேரத்தில் வேலை முடியுதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். 2 பேர் சேர்ந்து அவங்க எஃபிஷியன்சி என்னப்பா? 16 + 15 எவ்வளோ? 31 அப்படின்றது அவங்களுடைய திறன், எஃபிஷியன்சி. இப்போ பாருங்கள், மொத்த வேலை நமக்கு என்ன தெரியும்? டைம் அண்ட் ஒர்க்கு பொறுத்தளவுக்கு ஒரே ஃபார்முலா தான். ஸோ டோட்டல் ஒர்க்கு பை எஃபிஷியன்சி விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ், நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது நாட்களாக இருக்கலாம், மணி நேரமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம். இந்த இடத்துல பாருங்களேன், மொத்த வேலை அப்படின்றது 480, அவங்களோட திறன் அப்படின்றது 31. இதை அடித்து போட்டோம் அப்படின்னா அத்தனை மணி நேரத்தில் அவங்க வேலையை முடிப்பாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆனால் நம்மளை என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 3 நாளில் வேலையை முடிக்கணும். ஓகேங்களா? அப்போ இதை இன்னும் 3 நாளில் வகுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சு போய்டும். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், ஸோ 480 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 31 கீழே பெருக்கல்ல வரும். அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 480 / 31 × 3. இது என்ன கேன்சல் பண்ணுங்கப்பா? 1 3 3, ஸோ 16 3 48. அப்போ 160/31. அப்போ எங்கே இருக்காருன்னு பாருங்கள். ஏன்னா இது என்ன ஃபர்தரெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணல, எல்லாமே இந்த மாதிரி பின்னத்திலே வச்சுருக்கான். அதனால் நம்மளும் முழுசாக சிம்பிளிஃபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே இருக்கார், 160/31. அப்போ 2 பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா 3 நாட்களில் முடிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 160/31 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். அவ்வளோதான். நமக்கு தெரிய வேண்டிய விஷயம், அவன் என்ன கொடுக்குறானோ அதுக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் மொத்த வேலை அப்படின்றது எனக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் திறன் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் ஒர்க்கு பை திறன் போட்டால் எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ நாளில் வேலையை முடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். இந்த இடத்துல அவன் என்ன சொல்கிறான்? 3 நாளில் முடிக்கணும். அதை இன்னும் ஃபர்தராக நம்ம 3 நாளில் வகுத்து போட்டோம் அப்படின்னா அந்த ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஷின் பாருங்களேன்ப்பா. இதுவும் வந்து எம்டிஎஸ்ல கேட்டது தான். ஓகேங்களா? இது வந்து ஒரு சேலரி பேஸ் பண்ண சம்மு. ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு வேலையில் ஏ மற்றும் பி பணியமர்த்தப்பட்டுள்ளனர். ஓகேங்களா? ஏ பி வந்து ஒரு வேலைக்கு வந்திருக்காங்க. அடுத்து பாருங்களேன், ஏ வந்து 7 நாட்களும் பி வந்து 5 நாட்களும் வேலை செய்தனர். ஓகே, ஏ வந்து 7 நாள் வேலை பார்க்குறாரு, ஸோ பி வந்து 5 நாள் வேலை பார்க்குறாரு. ஏ மற்றும் பியின் ஒரு நாள் வேலை முறையே ஸோ 2 யூனிட்டுகள் மற்றும் 4 யூனிட்டுகள். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், ஏ பின்னு 2 பேரை எடுத்துக்கிறோம். ஸோ இவர் வந்து 7 நாள் வேலை பார்க்குறாரு, இவர் 5 நாள் வேலை பார்க்குறாரு. ஏ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஏன்ற பர்சன் 2 யூனிட்டு, பின்ற பர்சன் 4 யூனிட். ஓகேங்களா? அந்த விதத்தில் தான் வேலை பார்க்குறாங்க. இவர் 2 யூனிட் ஒரு நாளைக்கு அப்படின்னா ஸோ 7 நாளைக்கு எவ்வளோ யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார்? 14 யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் மொத்தமாக. ஓகேங்களா? ஒரு ஒர்க் டன் எவ்வளோ பண்ணியிருப்பாருன்னா 14 யூனிட் வேலை பார்த்துருப்பாரு. அடுத்து பாருங்களேன், ஸோ பி அப்படின்றவர் 5 நாள் வேலை பார்த்துருக்காரு, ஒரு நாளைக்கு 4 யூனிட் அப்படின்னா அப்போ 5 நாளைக்கு எவ்வளோப்பா? 5 × 4 எவ்வளோ? ஸோ 20 யூனிட் வேலை பார்த்துருப்பாரு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்க்கணும். ஓகேங்களா? சேலரி அப்படின்றது எதை பொறுத்து கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்களோ அதுக்கான சேலரி தான் கொடுக்கணும். இப்போ ஏ வந்து 7 நாள் வேலை பார்த்துட்டாரு, அவர் நிறைய நாள் வேலை பார்த்துருக்காரு அப்படின்றதுக்காக சேலரி அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அவங்க 7 நாளில் என்ன வேலை பார்த்துருக்காருன்னு அர்த்தம். இப்போ பாருங்களேன், ஒரு 7 நாள் வேலை பார்த்தா கூட 14 யூனிட் ஒர்க்கு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதுவே பி அப்படின்றவர் 5 நாள் வேலை பார்த்தா கூட 20 யூனிட் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். அப்போ யாருக்கு சேலரி அதிகமாக போகணும்? ஸோ பிக்கு தான் அதிகமாக போகணும். ஓகேங்களா? அப்போ சேலரி அப்படின்றது எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒர்க் டன், எவ்வளோ வேலை செய்கிறாங்க. ஓகேங்களா? எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்களோ அதுக்கு தான் சேலரி. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்களாப்பா. இது என்ன ஃபர்தராக, ஏன்னா இது ஒரு ரேஷியோ மாதிரி எடுத்துக்கிறோம். ஏன்னா நமக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி பெற்ற மொத்த கூலியில் ஏயின் பங்கு ஸோ 4900, அது பியோடைய பங்கு என்ன அப்படின்னு தான் கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா? சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். 7 2 14, ஸோ 5 2 20. இதில் 7 பார்ட் அப்படின்றது 4900, 7 பார்ட் அப்படின்றது 4900. இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1 7 7 7 7 49, இந்த 2 0. நமக்கு 10 பார்ட் எவ்வளோன்னு தேவை. ஸோ 2 பாருங்களேன், ஒரு பார்ட் அப்படின்றது 700ன்னு தெரியும். 10 பார்ட்டு தேவைன்னு என்னப்பா? 2 பக்கமும் ஸோ 10ஆல் பெருக்கலாம். அப்போ 7000. அப்போ பியோட சேலரி என்னப்பா? ஸோ 7000. எங்கே இருக்காரு? ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். அப்போ சேலரியை பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எவ்வளோ நாள் வேலை பார்த்தாங்கன்றது முக்கியம் இல்லை, அதில் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த கொஷின் பாருங்களாம்ப்பா.
ஸோ ஏபிசி ஆகியோர் ஒரு வேலையை முறையே 12, 15, 20 நாட்களில் செய்து முடிப்பார். ஓகேங்களா? ஸோ ஏ வந்து ஒரு வேலையை 12 நாளில் செய்கிறாரு. ஸோ பி அப்படின்றவர் ஒரு வேலையை 15 நாளில் செய்கிறாரு. சி அப்படின்றவர் ஒரு வேலையை 20 நாளில் செய்கிறார். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அடுத்ததெல்லாம் கண்டிஷன் சொல்கிறாங்க. மூவரும் இணைந்து 4 நாட்கள் வேலை செய்கின்றனர். பிறகு ஏ விலகுகிறார். பி மற்றும் சி வேலை செய்ய தொடங்குகின்றனர். ஆனால் தங்களின் வழக்கமான தினசரி வேலை நேரத்தில் 3/4 பங்கு மட்டுமே வேலை செய்கின்றனர். வேலையை முடிக்க இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? மொத்த வேலை இந்த 12, 15, 30 இதெல்லாம் ஒரு ஈஸியான நம்பர் தான். ஓகேங்களா? இதெல்லாம் மோஸ்ட்லி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய நம்பர். அதே சேம் டைம்ஸ் இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன வருவார், அதான் டோட்டல் ஒர்க்கு. தட் இஸ் நீங்கள் எல்சிஎம் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு 60 அப்படின்றது கிடைப்பார். இப்போ மொத்த வேலை 60, இவர் 12 நாளில் செய்கிறார் அப்படின்னா இவர் திறன் ஒரு நாளைக்கான வேலை எஃபிஷியன்சி என்னவாப்பா இருக்கும்? ஓகேங்களா? 60/12 என்னது? 5. அப்போ ஒரு நாளைக்கு 5 வேலை அப்படின்ற விதத்தில் அவர் செஞ்சால் மட்டும்தான் 12 நாளில் 60 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அடுத்து பாருங்கள், பியோட எஃபிஷியன்சி 60/15 எவ்வளோப்பா? 4. அப்போ பி ஒரு நாளைக்கு 4 வேலை அப்படின்ற விதத்தில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் 15 நாளில் 60 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்களேன், 60/20 அடிச்சு போட்டால் எவ்வளோ வருவார்? 3. அப்போ சி அப்படின்றவர் ஒரு நாளைக்கு 3 வேலை, அதாவது எஃபிஷியன்சி. ஓகேங்களா? அந்த எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் 20 நாளில் 60 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ எனக்கு டோட்டல் ஒர்க்கு தெரியும். ஸோ ஏபிசி 3 பேருக்கும் திறனும் கண்டுபிடிச்சிட்டேன், எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க? மூவரும் இணைந்து 4 நாட்கள் வேலை செய்கின்றனர். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன இப்போ ஃபார்முலா தெரியும்? டோட்டல் ஒர்க்கு பை எஃபிஷியன்சி விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேஸ். ஓகே, 3 பேருக்கு எஃபிஷியன்சி என்னப்பா? 5 + 4 9, 9 + 3 எவ்வளோப்பா? 12. இப்போ இந்த எஃபிஷியன்சி இந்த பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா இந்த டோட்டல் ஒர்க்கு அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்க ஒர்க்கு, அப்போ எஃபிஷியன்சி இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் அப்படி தானே எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இவங்களோட எஃபிஷியன்சி 12, இந்த எஃபிஷியன்சியை கொண்டு 4 நாள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா 12 × 4 எவ்வளோப்பா? ஸோ 48 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் இருக்கிறதே 60 ஒர்க்கு, அதில் 48 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ 48 போனால் ரிமைனிங் ஒர்க் எவ்வளோப்பா இருக்கும்? 12. மீதி வேலை அப்படின்றது 12. இப்போ அடுத்து இந்த 12ன்ற வேலை யார் யாரெல்லாம் செய்ய போகிறாங்க பாருங்கள். பிறகு பி ஏ விலகுகிறார். பி மற்றும் சி தான் வேலையை செய்ய தொடங்குறாங்க. இப்போ பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சி என்னப்பா? பாருங்கள், பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா எஃபிஷியன்சி அப்படின்றது 7. ஆனால் இந்த முழு எஃபிஷியன்சிலேயே அவங்க ஒர்க் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? வழக்கமான தினசரி வேலை நேரத்தில் 3/4 பங்கு மட்டுமே வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு நாளைக்கு 7 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படின்னா அதில் 3/4 பங்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாங்களாமா. அப்போ அவங்க எஃபிஷியன்சி 7 கிடையாது, 7 × 3/4 அப்படின்றது தான் எஃபிஷியன்சி. இப்போ பாருங்கள், மொத்தம் வேலை இப்போ எனக்கு இருக்கிற வேலை 12, இவங்களோட எஃபிஷியன்சி என்னப்பா? 7 × 3/4. அப்போ இந்த 3 கீழே 4 வர்றது மேலே போயிடும். ஓகேங்களா? ஸோ இது என்ன ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1 நாள் 4, 3 நாங்க 12. அடுத்து என்ன வருவார்? சரி, 1 3 3, 4 3 12. 3வது வாய்ப்பாட்டில் தான் அடிக்கிறேன். அடுத்து என்ன வருவார்? 4 நாங்க 16, 16/7 அப்படின்றது கிடைப்பார். இது என்ன ஃபர்தராக அடிச்சு போடுங்க. 1 7 7, ஸோ 2 7 14, ரிமைனிங் ஒரு 2/7 இருப்பார். ஓகேங்களா? அப்போ எவ்வளோ நாளில் இன்னும் வேலை முடிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/7 டேஸ். எங்கே இருக்காரு? ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துல அவங்க சொல்கிற கண்டிஷனை நம்ம கரெக்டாக நோட் பண்ணி பார்க்கணும். பியும் சியும் சேர்ந்து வேலையை செய்கிறாங்க, ஆனால் அவங்க எப்போதும் வழக்கமாக ஒர்க் பண்ணுறதுல 3/4 பங்கு மட்டுமே வேலை செய்கிறார். அப்போ வழக்கமாக வந்து ஒரு நாளைக்கு 7 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 3/4 பங்கு மட்டும்தான், 3/4 ஆஃப் த ஒர்க்கை மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போ மொத்த வேலை அப்படின்றது 12 இருக்குது. அவங்க எஃபிஷியன்சி அப்படின்றது 7 × 3/4, கீழே இருக்கிற 4 மேலே வந்துடும். சிம்பிளிஃபை பண்ணி போட்டிங்க அப்படின்னா 2/7 டேஸ். ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். த நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த கொஷின் பாருங்களாப்பா. ஃபஸ்ட்டு இந்த கொஷினை ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓனாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் வரல அப்படின்னா நான் போடுறதா பாருங்கள். ஒரு வேலையை ஏ 12 நாட்களிலும், ஓகேங்களா? ஏ எவ்வளோ நாளில்ப்பா செய்கிறாரு? 12 நாட்களில் செய்கிறாரு. பி எவ்வளோ நாளில்ப்பா செய்கிறாரு? 18 நாளில் செய்கிறாரு. ஓகேங்களா? சி 24 நாட்களிலும் முடிக்க முடியும். அடுத்து சி எவ்வளோ நாளில் முடிக்கிறாரு? 24 நாளில் முடிக்கிறாரு. ஓகே, எழுதிட்டேன். அவர்கள் மூவரும் ஒன்றாக வேலையை தொடங்குகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 பேரும் ஒன்றா வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்களாமா. 4 நாட்களுக்கு பிறகு சி விலகுகிறார். மீதமுள்ள வேலையை ஏ மற்றும் பி மேலும் எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள்? அதை முடிக்கிறதுக்கு இன்னும் ஃபர்தராக என்ன எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்கன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. மொத்த வேலை டோட்டல் ஒர்க்கு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 72 அப்படின்றது வரும். ஓகேங்களா? நீங்கள் ஃபெமிலியராக போட இந்த நம்பரை பார்த்த உடனே சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த நம்பர்லாம் ரிப்பீட்டடாக தான் கேட்பான். ஒன்றும் பெருசாக வந்து புதுசாக நம்பர்லாம் கேட்க மாட்டான். இதில் பாருங்களேன்,
24 இருக்கும். ஸோ 24 எப்படிப்பா பிரிக்கலாம்? 8 3 24. ஸோ 2 cube into 3. அடுத்து 18 எப்படிப்பா பிரிக்கலாம்? 9 into 2. நம்ம பிரிக்கக்கூடியது எல்லாமே ப்ரைம் நம்பராக இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த மெத்தட் பேர் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அதுக்கப்புறம் 9 2 18. 9 எப்படி எழுதலாம்? 3 square into 2. அடுத்து 12 12 4 எப்படி எழுதலாம்? 2 square into 3. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னென்ன வெரைட்டி ஆஃப் நம்பர் இருக்குன்னு பாருங்கள். ஒன்று 2 இருக்குது, இன்னொன்று 3 இருக்குது. அவ்வளோதான். 2 உடைய அதிகபட்ச பவர். ஸோ இங்கே பாருங்கள், 2 ஓட அதிகபட்ச பவர் என்னப்பா? 2 cube. அதுக்கப்புறம் 3 ஓட அதிகபட்ச பவர். ஸோ 3 ஓட அதிகபட்ச பவர் என்ன? 3 square. இப்போ பெருக்கி பாருங்கள், 2 cubeனா 8, 3 squareனா 9. 9 into 8 எவ்வளோப்பா? ஸோ 72. அப்போ டோட்டல் ஒர்க் அப்படின்றது 72. ஓகே, மொத்த வேலை அப்படின்றது 72. ஸோ அவங்களோட திறன் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? மொத்த வேலை அப்படின்றது 72. 72 பை 12 எவ்வளோப்பா? அடித்து போட்டு பாருங்கள், 6 வரும். ஓகேங்களா? 72 பை 12 போட்டிங்கன்னா 6. அப்போ ஏ அப்படின்றவர் ஒரு நாளைக்கு 6 வேலை, எஃபிஷியன்சி அப்படின்னா பர் டே ஒர்க்குன்னு சொல்லியிருக்கேன். ஒரு நாளைக்கு 6 வேலை அப்படின்ற விதத்தில் 12 நாள் வேலை செய்கிறார் அப்படின்னா அந்த 72 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார். அடுத்து ஸோ 72 பை 18 எவ்வளோப்பா? 4 18 72. அப்போ பியோட எஃபிஷியன்சி 4. ஓகேங்களா? அடுத்து 72 பை 24 எவ்வளோப்பா? 3 into 24 72 வரும். அப்போ சியோட எஃபிஷியன்சி அப்படின்றது 3. இப்போ அவங்க சொன்ன கண்டிஷன் எல்லாம் கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள். மூவரும் ஒன்றாக வேலை செய்ய தொடங்குறாங்க. 3 பேர் சேர்ந்தாங்கன்னா அவங்க எஃபிஷியன்சி என்னப்பா? 6 + 4 10, 10 + 3 எவ்வளோப்பா? 13 எஃபிஷியன்சி. இந்த 13 எஃபிஷியன்சியை கொண்டு வேலை செய்ய தொடங்குறாங்க. ஸோ 4 நாட்களுக்கு அப்புறம் சி விலகுகிறார். அப்போ 4 நாள் 3 பேர் வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 4 நாள் பெருக்கி பாருங்கள், இது எஃபிஷியன்சி, இது நாட்கள், நம்பர் ஆஃப் டேஸ். ஓகேங்களா? அப்போ இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்க ஒர்க்கு நமக்கு தெரிஞ்சிடும். 13 into 4 எவ்வளோப்பா? ஸோ 52. அப்போ மொத்த வேலை 72. 52 ஒர்க்கை அந்த 3 பேர் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரிமைனிங் ஒர்க்கு என்ன இருக்கும்? 20 ரிமைனிங் ஒர்க்காக இருக்கும். மீதமுள்ள வேலையை நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் சி விலகிட்டார். மீதமுள்ள வேலையை ஏ மற்றும் பி மேலும் எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏவும் பியும் சேர்ந்து அவங்க எஃபிஷியன்சி என்னப்பா? 10. 6 + 4 10. ஓகேங்களா? இப்போ இருக்கிற ஒர்க்கு வந்து 20, இவங்க எஃபிஷியன்சி அப்படின்றது 10. இதை அடித்து போட்டு பாருங்கள். இப்போ இது டோட்டல் ஒர்க்கு, இது எஃபிஷியன்சி. இதை அடித்து போட்டால் நம்பர் ஆஃப் டேஸ் நமக்கு கிடச்சிரும். 20 பை 10 அடித்து போட்டால் என்ன வருவார்? 2. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து ரிமைனிங் இருக்கிற வேலையை முடிக்கிறதுக்கு 2 நாள் ஆகும். எங்கே இருக்காரு? ஆப்ஷன் ஏ அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களேன். இப்போ 12 மனிதர்கள் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிக்க முடியும். அதே வேலையை 10 நாட்களில் முடிக்க எத்தனை மனிதர்கள் தேவைப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்தளவுக்கும் டைரக்ட் ப்ரொப்போர்ஷன், இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன், டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகேங்களா? தமிழில் வந்து நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம ஒரு சில ஃபார்மில் வந்து டெரிவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ M1 D1 H1 by ஸோ ஒர்க் 1 which is equal to M2 D2 H2 by ஒர்க் 2. ஓகேங்களா? இது வந்து ஒர்க்காகவும் இருக்கலாம், ஓகேங்களா, வேலையாகவும் இருக்கலாம். இப்போ வந்து 10 வேலை செஞ்சுருக்காங்க, ஒரு 10 டேபிள் செஞ்சுருக்காங்க, 20 டேபிள் செஞ்சுருக்காங்க. அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறது ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ இன்னும் வேறு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஜஸ், கூலி. ஓகேங்களா? அவன் இந்த கீழே டபிள்யூன்ற இடத்துல அவன் எதை முடிச்சிருக்காங்க, இல்லை எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் சொல்கிறத கீழே போட்டுக்கோங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எம் அப்படின்றது மேன். ஓகேங்களா? மேனாக இருக்கலாம், ஸோ உமனாக இருக்கலாம், இல்லை சில்ட்ரனாக இருக்கலாம். இல்லைனா ஒரு 10 மாடு வந்து இந்த கிரவுண்டை வந்து இந்த புல்லை வந்து ஒரு 4 நாளில் மெஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாடை நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? அது எது வந்து அந்த வேலையை செய்தோ அதான் அந்த இடத்துல எம் அப்படின்றது. டினா டேஸ், எவ்வளவு நாள் எடுக்கிறாங்க. ஹச்னா ஹவர், எவ்வளவு மணி நேரம் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அதே தான். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், 12 மனிதர்கள் 15 நாட்களில் முடிக்க முடியும். இப்போ எதை பற்றி பேசுகிறாங்க? ஒன்று மனுஷங்களை பற்றி பேசுகிறாங்க, இன்னொன்று நாட்களை பற்றி பேசுகிறாங்க. அப்போ நம்ம ஃபார்முலா எப்படி எடுத்துக்கணும்னா எம்டிஏ மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ M1 D1 which is equal to M2 into D2. ஃபஸ்ட் என்னப்பா சொல்லியிருக்காங்க? 12 மனிதர்கள் 15 நாட்களில் செய்கிறாங்க. அடுத்து அதே வேலையை ஸோ 10 நாட்களில் செய்ய எவ்வளவு மனிதர்கள் தேவைப்படுவார்கள்? சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். ஓகேங்களா? சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். 3 15, ஸோ 2 5 10. அகைன் 2 2 6 2 12. 6 into 3 எவ்வளோப்பா? 18. அப்போ பாருங்கள், அதே வேலையை 10 நாளில் முடிக்கணும் அப்படின்னா 18 மனிதர்கள் தேவைப்படுவார்கள். எங்கே இருக்காரு? ஆப்ஷன் சி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். அப்போ நமக்கு இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இந்த MDH ஃபார்முலா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஷின் பாருங்களாம்ப்பா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பாருங்கள். ஏ மட்டும் ஒரு வேலையை 6 நாட்களில் செய்கிறாரு, பி மட்டும் 8 நாட்களில் செய்ய முடியும்.
ஏ மற்றும் பி இருவரும் அந்த வேலையை ரூபாய் 3200க்கு செய்ய ஒப்புக்கொண்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சியின் உதவியுடன் அவர்கள் அந்த வேலையை 3 நாட்களில் செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது 3 பேர் சியின் உதவியுடன் அவர்கள் அப்படின்னா யாருப்பா? ஏவு பி 2 பேருமே சொல்கிறாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை 3 நாட்களில் செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நம்ம சேலரி எப்படி கொடுப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், சேலரி அப்படின்றது எவ்வளோ ஒர்க் டன், எவ்வளோ வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்றத வச்சு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், 3 பேருமே 3 நாள் வேலை பார்த்துருக்காங்க. இப்போ ஏ பி சி இப்படி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இவரும் 3 நாள் வேலை பார்த்துருக்காரு, இவரும் 3 நாள் வேலை பார்த்துருக்காரு, இவரும் 3 நாள் வேலை பார்த்துருக்காரு. அப்புறம் இவங்க ஒரு நாளைக்கு அந்த 3 நாள் வேலை பார்த்துருக்காங்க, ஒரு நாளைக்கான ஒர்க்கு. இப்போ நம்ம முன்னாடி கூட ஒரு சம் பார்த்தோம், ஒரு நாளைக்கு 2 யூனிட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ யூனிட் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா அதான் எஃபிஷியன்சி பர் டே ஒர்க்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு என்னால் இதான் செய்ய முடியும்னு நான் சொல்கிறது திறன், எஃபிஷியன்சி. அப்போ ஏவுடைய திறன் என்ன அப்படின்றது இங்கே போடணும். ஸோ பியோடைய எஃபிஷியன்சி என்னன்றது நம்ம இங்கே போடணும். சியோடைய எஃபிஷியன்சி இந்த இடத்துல போடணும். அதுக்கப்புறம் இதை ப்ராடக்ட் பண்ணி அதில் பொதுவாக இருக்கிறத கேன்சல் பண்ணுவோம். ஓகேங்களா? பொதுவாக பாருங்களேன், எல்லாத்துலேயுமே 3 பொதுவாக வந்துடும். அப்போ இந்த எஃபிஷியன்சியை பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம சேலரி கொடுக்க போகிறோம். எந்த கேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த 3 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இவ்வளோ சேலரிக்கு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ பாருங்களேன், 3200க்கு வேலை செய்ய ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த 3 நாட்களில் 3 பேர் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் எஃபிஷியன்சியை மட்டும் செக் பண்ணால் போதுமானது. ஏன்னா நீங்கள் 3 வச்சு பெருக்குறீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே அந்த 3 வரும். ஓகேங்களா? இப்போ நான் வேணால் பெருக்கி காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ ஏ வந்து ஒரு வேலை எவ்வளோ நாளில்ப்பா செய்கிறாரு? 6 நாட்களில். ஸோ பி வந்து எவ்வளோ நாளில்ப்பா செய்கிறாரு? 8 நாட்களில். அதே மாதிரி அவங்க 3 பேர் சேர்ந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 நாளில் வேலை செய்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்து பாருங்களேன். எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன வருவார்? 24 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான நம்பர் தான். அப்போ டோட்டல் ஒர்க் அப்படின்றது என்னப்பா? 24. அப்போ மொத்த வேலை 24. ஸோ இவர் வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 நாளில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட எஃபிஷியன்சி என்னப்பா? 24/3 என்னது? 8. அப்போ ஒரு நாளைக்கு 8 வேலை அப்படின்ற விதத்தில் செஞ்சால் தான் 3 நாளில் 24 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 24/6. ஸோ அடித்து போட்டு பாருங்கள், 4 6 24. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி அப்படின்றது 4. அதுக்கப்புறம் 24/8. ஸோ எப்படிப்பா? 3 8 24. அப்போ பியோட எஃபிஷியன்சி 3. இப்போ பாருங்கள், ஏ எஃபிஷியன்சி 4, ஸோ பி எஃபிஷியன்சி 3. இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேருக்கு சேர்ந்தால் எஃபிஷியன்சி 8. அப்போ இவருக்கு 4, இவருக்கு ஒரு 3. அப்புறம் என்ன பாரு, சிக்கு 1 போட்டால் தான் அந்த 8ன்றது நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஏ எஃபிஷியன்சி 4, பி எஃபிஷியன்சி 3, சி எஃபிஷியன்சி அப்படின்றது 1. ஸோ நீங்கள் வேணால் ப்ராடக்ட் பண்ணி பாருங்களேன். ஸோ 4 3 12. அடுத்து என்னப்பா? 3 9. அடுத்து 3 × 1, ஸோ 3. இதை நீங்கள் பொதுவாக இருக்கிறத கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா அந்த 4:3:1 தான் வரும். 4 3 12, 3 9, 1 3 3. ஓகேங்களா? ஏன்னா 3 வந்து பொதுவாக இருக்குது. அப்போது எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற கேஸில் அவங்களுக்கு சேலரி அப்படின்றது வெறுமனே எஃபிஷியன்சியை மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா எல்லாருமே 3 நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது பொதுவானது, அது கேன்சல் ஆகிடும் எப்படி இருந்தாலும். அதனால் எஃபிஷியன்சி மட்டும் பார்த்தா போதும். இந்த இடத்துல பாருங்கப்பா, ஒட்டுமொத்த எஃபிஷியன்சி என்னப்பா? 8 பார்ட்டு. ஓகேங்களா? இப்போ ஏபி தான் இந்த 3200க்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்க மட்டுமா வேலை செஞ்சாங்க? கிடையாது, சியும் தான் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தான் நம்ம சேலரி கொடுத்தாகணும். அப்போ ஒட்டு மொத்தமாக ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி என்னப்பா? 3 பேருக்கு சேர்ந்த எஃபிஷியன்சி என்னது? 8 பார்ட்டு. அந்த 8 பார்ட் அப்படின்றது தான் ஸோ 3200. சியோட எஃபிஷியன்சி மட்டும் என்னப்பா? 1 பார்ட். ஓகேங்களா? அப்போ ஒரு பார்ட்டுக்கான சம்பளம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 1 8 8, ஸோ 4 8 32. அப்போ ஒரு பார்ட் அப்படின்றது 400. எங்கேப்பா இருக்காரு? ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஸோ ஏ வந்து ஒரு வேலையை 15 நாளில் செய்கிறார். ஓகேங்களா? ஸோ பி வந்து அந்த வேலையை 20 நாளில் செய்கிறாரு. அவர்கள் ஏயில் தொடங்கி மாற்று நாட்களில் வேலை செய்தால். ஓகேங்களா? அதாவது என்னென்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஓகேங்களா? இங்கிலீஷில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் தே ஒர்க் அல்டர்னேட்டிவ்லி. ஓகேங்களா? அல்டர்னேட்டிவ்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஆனால் ஸ்டார்டிங் வித் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மொதல் நாள் ஏ வேலை பார்க்குறாருன்னா 2வது நாள் பி. ஸோ அடுத்த நாள் ஏ வேலை பார்க்குறாருன்னா அடுத்த நாள் பி. இந்த வரிசையில் தான் அவங்க வேலை செய்கிறாங்க. இன் ஹவு மெனி டேஸ் டு ஃபினிஷ் த ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் எத்தனை நாள் இந்த மாதிரி வேலை செஞ்சாங்க அப்படின்னா எவ்வளோ நாளில் ஒர்க்கு முடியும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸோ மொத்த வேலை டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ 15க்கு 20க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வருவார்? ஸோ 60 வருவார். ஓகேங்களா? 60ன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறேன், திறன் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ 60/15 நமக்கு என்னப்போ கிடைப்பார்? ஸோ 4. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி 4. ஒரு நாளைக்கு 4 வேலை அப்படின்ற விதத்தில் ஒர்க் பண்ணால் தான் 15 நாளில் 60 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்களேன், 60/20னா என்னப்பா? 3. ஓகேங்களா? அப்போ
இந்த இடத்துல B உடைய எஃபிஷியன்சி அப்படின்றது 3. ஓகே, இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்கிறாங்க, இப்போ ஃபஸ்ட்டு நாள் ஏ வேலை பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு நாள் ஏ வேலை பார்த்தா அவரோட எஃபிஷியன்சி என்னப்பா 4, அதாவது ஒரு நாளைக்கு 4 வேலையை கம்ப்ளீட் பண்ணுவார். அடுத்த நாள் பி வேலை பார்க்குறாரு. ஓகேங்களா, ஸோ அடுத்த நாள் பி வேலை பார்த்தா என்னப்பா பண்ணுவார், ஒரு நாளைக்கு 3 வேலையை கம்ப்ளீட் பண்ணுவார். அப்போ இவங்க 2 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா நல்லா பாருங்கள், 2 நாட்களில் ஓகேங்களா 2 டேஸில் 7 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கரெக்டாக நமக்கு எத்தனை ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணணும், 60 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், அடுத்த 2 நாளில் இன்னொரு 7 வேலை, அதே மாதிரி அடுத்த 2 நாளில் இன்னொரு 7 வேலை, அதே மாதிரி 7 7 வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 60 கிட்ட எத்தனை 7 வருதுன்னு பாருங்கள். இப்போ 8 7 56 சொல்லலாமா? இதே மாதிரி 7 7ன்னு வருதுன்னா இந்த மாதிரி ஒரு 8 7 வச்சோம் அப்படின்னா 56 கிட்ட வரும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல 8 7 எடுக்கிறோம் அப்படின்னா அதே மாதிரி இங்கே 8 2 நாள் இருக்கும். கரெக்டுங்களா, இப்போ 2 2 2ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 8 2 நாள் இருக்கும். அப்போ 8 2 எவ்வளோப்பா, 16 நாள். அப்போ 16 டேஸில் 56 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ரிமைனிங் என்னப்பா இருக்கும், அடுத்து ஒரு 4 ஒர்க் இருக்கும். அடுத்து யார் ஸ்டார்ட் பண்ணணும், இப்போ இது வரைக்கும் நம்ம பேராக தான் ஏபி 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 இப்படி தான் நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து இந்த 4 ஒர்க்கு யாருக்கு எடுக்கணும், ஏ எடுக்கணும். ஸோ அப்போ மீதி இருக்கிறது 4 ஒர்க்கு, அவரோட எஃபிஷியன்சி 4 தான். ஓகேங்களா, இது டோட்டல் ஒர்க்குன்னு வச்சுக்கோங்க. அவரோட எஃபிஷியன்சி இதை அடிச்சு போட்டால் என்னப்பா 1 டே. அப்போ ஆல்ரெடி 16 நாள் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இன்னும் ஒரு நாள் வேலை பார்த்தாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ 16 + 1 எவ்வளோ, 17 நாட்கள். எங்கேப்பா இருக்காரு? ஸோ ஆப்ஷன் பி அப்படின்றது மிக சரியான ஆன்சர். அந்த கான்செப்டில் தெளிவாக இருக்கும். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸ். ஓகேங்களா, அதில் நடந்த எக்ஸாம், அதில் கேட்ட டைம் ஒன் ஒரு கொஷினாக இருக்கட்டும். அதே மாதிரி எம்டிஎஸ்லாம் இப்போ பிப்ரவரியில் நடந்துச்சு. ஸோ இந்த டெல்லி போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ஆரம்பித்து ஜனவரி வரைக்கும் நடந்துச்சு. இதெல்லாம் ரீசெண்டாக கேட்ட கொஷின்ஸ். ஓகேங்களா, இந்த பேட்டர்னில் SSGDயில் கொஷின்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த கொஷின் எல்லாத்தையுமே நான் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் கேளுங்க. ஸோ நானும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூப்பா.